ஃபஸ்ட்டு செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் வழக்கம் போல் ஆக்டோட நேம் அண்ட் அதோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரன்றது. ஆக்டோட நேம் வந்து சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 அண்ட் இட் எக்ஸ்டெண்ட் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா அண்ட் இட் அப்ளைஸ் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வித்தவுட் அண்ட் பியாண்ட் இந்தியான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸுக்கும் இந்த சட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் ஆக்ட் எப்போ செயல்பாட்டுக்கு வருங்கிறதுலாம் நோட்டிஃபிகேஷன்றது சொல்கிறாங்க. அதுதான் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது November 1, 2007. தென் டெஃபினிஷனில் நமக்கு இப்போ ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியன்றதுனால டெஃபினிஷனில் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சைல்டுனா யார் அப்படிங்கிறது 2 clause Aல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சைல்டுனா யார் அப்படின்னா பர்சன் who if a male has not completed 21 years, மேல்ங்கும்போது 21 வயது நிறைவு அடையாத நபராக இருக்கணும். ஃபீமேலாக இருக்கும்போது அவங்களோட ஏஜ் வந்து 18 years கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து சைல்டு அப்படிங்கிறது. தென் அடுத்து சைல்டு மேரேஜ் அப்படின்னா மீன்ஸ் அ மேரேஜ் டு விச் எய்தர் ஆஃப் த கான்ட்ராக்டிங் பார்ட்டி இஸ் அ சைல்டு. 2 பேரில் யாராவது ஒருத்தங்க சைல்டாக இருந்தால் கூட அது வந்து சைல்டு மேரேஜ்ன்றதுக்கு கீழே வந்துடும். ஸோ ஃபீமேலாக இருந்து அவங்க 18 வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்களாக இருக்காங்க. ஆனால் அந்த மேல் வந்து ஈவன் அவங்க அடல்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது அடல்ட் இந்த சென்ஸ் 21 வயதை தாண்டின நபராக கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு பர்சன் சைல்டுன்ற கேடருக்குள்ளே வராங்கன்னா கூட அது வந்து சைல்டு மேரேஜ்ன்றதுல தான் வரும். தென் அடுத்து 2 clause Cயை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டிங் பார்ட்டி. கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்னால் அந்த 2 பேரும் தான் அந்த பார்ட்டி டு தி மேரேஜ்னு சொல்லுவோம். So contracting party in relation to a marriage means either of the parties whose marriages are about to thereby solemnize. So 2Dயை பொறுத்த வரைக்கும் சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்னா யார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் அப்படின்னா நமக்கு செக்ஷன் 16ல் வந்து சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்லியே இருக்காங்க. அவங்கள தான் அது வந்து மீன் பண்ணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா என்ன அப்படிங்கிறது 2E. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேமிலி கோர்ட் எங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கோர்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 3யை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேமிலி கோர்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஃபேமிலி கோர்ட்டு. தென் அடுத்து ஃபேமிலி கோர்ட்டு சில இடங்களில் இருக்காது, ஆனால் சிட்டி சிவில் கோர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சிட்டி சிவில் கோர்ட்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்றதை எடுத்துக்கணும். சிட்டி சிவில் கோர்ட்டும் இல்லாத மாதிரியான இடங்களில் வரும்போது பிரின்சிபல் சிவில் கோர்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ பிரின்சிபல் சிவில் கோர்ட்டு அப்படிங்கும்போது நமக்கு பொதுவாக அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எந்த கோர்ட் வந்து பிரின்சிபல் சிவில் கோர்ட்டு முதன்மை உரிமையல் நீதிமன்றமாக இருக்காங்களோ எங்கே வந்து இந்த ஃபேமிலி டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுக்காங்களோ அந்த கோர்ட்டை வந்து இதில் வருவாங்க. ஸோ இது எல்லாம் வந்து சொல்லக்கூடியது இந்த டெஃபினிஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம். தென் சைல்டு மேரேஜ் இந்த செக்ஷன் 3 வந்து சைல்டு மேரேஜ் டு பி வாய்டபிள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் தி கான்ட்ராக்டிங் பார்ட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 3 வந்து சைல்டு மேரேஜ் டு பி வாய்டபிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்த உடனே வந்து வாய்டு மேரேஜா அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து வாய்டபுள் மேரேஜ் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ ஆக்டை வந்து நம்ம 2ஆக பிரித்து பார்க்கணும். ஒரு சைல்டுக்கு வந்து சைல்டு மேரேஜ் அந்த மேரேஜோட வேலிடிட்டி என்ன, பட் அந்த சைல்டு மேரேஜில் இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தனியாக. ஸோ இது வந்து சைல்டு மேரேஜ் வந்து ப்ராஹிபிட் பண்ணப்படுதுங்கிறதுனாலேயே அந்த சைல்டு மேரேஜே வந்து ஃப்ரம் தி பிகினிங் இது வந்து வாய்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லலை. எப்போ வாய்டு மேரேஜ் எப்போ வாய்டு ஆபினிஷியோ அப்படிங்கிறது பின்னாடி ஒரு ப்ரொவிஷனில் வருது. ஸோ அந்த ப்ரொவிஷனில் இல்லாத மற்ற சைல்டு மேரேஜை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸ் அந்த மேரேஜோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய்டபுள் மேரேஜ். ஸோ அதுதான் செக்ஷன் 3ல் எவ்ரி சைல்டு மேரேஜ் whether solemnized before or after the commencement of this act shall be voidable at the option of the contracting party who was a child at the time of marriage அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அட் த ஆப்ஷன் ஆஃப் தி கான்ட்ராக்டிங் பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலேயே வந்து நம்ம டெஃபினிஷனில் கான்ட்ராக்டிங் பார்ட்டினா யாருங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது அந்த மேரேஜ்னு சொல்லக்கூடிய சைல்டு மேரேஜில் என்டர் ஆகக்கூடிய அந்த 2 பார்ட்டிஸ் அவங்க தான். ஸோ இந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸோட ஆப்ஷனில் தான் போயிட்டு இந்த மேரேஜையே வந்து வாய்டபுள் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அப்போனா அவங்களோட வில்லிங்னஸ் இருந்தால் தான் எப்போவுமே வாய்டபுள் அப்படின்னு வருதுனாலே அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இது வேணாம் இது வாய்டபுள் அதனால் இதை வந்து நீங்கள் எனக்கு கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் கோர்ட் அந்த ஆர்டர் கொடுக்க முடியும். அதர்வைஸ் அது வந்து எஃபெக்ட் அது வந்து வேலிடான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து கான்ட்ராக்டிங் பார்ட்டி வந்து கோர்ட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அது வாய்டபுள் ஆகுது. ஸோ சைல்டு மேரேஜ் வாய்டபுள் தான், அதை வாய்டபுளில் எனக்கு ஆக்கி கொடுங்க அதனால் வாய்டபுள் மேரேஜை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது
அப்படின்ற முடிவு அவங்க எடுக்கணும்னா அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டி எடுத்தாங்கன்னா தான் அது வந்து வாய்டபிள்ன்றதுல போகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வரைக்கும் அது வந்து ஒரு வேலிடுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை சொல்கிறாங்க. தென் அடுத்து ப்ரொவைடட் தட் அ பெட்டிஷன் ஃபார் annulling a child marriage by a degree of nullity may be filed in the district court only by a contracting party to the marriage who was a child at the time of marriage. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த மேரேஜ் வாய்டபுள் மேரேஜ்ன்றதை பார்த்து சைல்டு மேரேஜ் வாய்டபுள். ஸோ அந்த வாய்டபுள் மேரேஜை வந்து அந்த கிரவுண்டில் அனல் பண்ணுறதுக்கும் செட்டிசைட் பண்ணுறதுக்கும் இந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்க்கு ரைட் இருக்குது. ஸோ அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யார் வரணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டிங் பார்ட்டி தான் அதுக்கான அப்ளிகேஷனை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடட் கிளாஸில் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு டவுட் வரும், ஒருவேளை அந்த சைல்டுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க இன்னும் மேஜர் ஆகாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ மைனர் வந்து எப்படி போயிட்டு அவங்க கேஸை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த மாதிரி இன்னும் மைனராக இருக்காங்கன்னா அப்போ அவங்க கார்டியன் மூலமாக அப்ளிகேஷனை வந்து போடலாம் அப்படிங்கிறது கீழே அடுத்தப்போ சொல்கிறாங்க. கிளாஸ் 2ல் இஃப் அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் அ பெட்டிஷன் தி பெட்டிஷனர் இஸ் அ மைனர், the petition may be filed through his or her guardian or next friend along with the child marriage prohibition officer. ஸோ மைனர் வந்து த்ரூ கார்டியன் ஆர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமாக கேஸ் ஃபைல் பண்ணலாம் அலாங் வித் சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த சிஎம்பிஓன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராகிபிஷன் ஆஃபீஸரும் வந்து அதில் அவங்களோட சேர்ந்து தான் இதை ஃபைல் பண்ணணும். சில கேசஸில் வந்து இந்த சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸரை வந்து சேர்க்காமலே கூட கேஸ் வந்து சில நேரம் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி தான், அது வந்து வேலிடிட்டியை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். தென் அடுத்து ஸோ எதுக்காக அந்த ப்ராகிபிஷன் ஆஃபீஸரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பீப்புள் வந்து வல்னரபிளான, ஏன்னா அவங்களே மைனர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து இந்த கார்டியனோ இல்லை யார் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அவங்க கொயர்ஷன் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக இது. தென் அடுத்து ஸோ இது வந்து செக்ஷன் 3ல் கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3ல் த பெட்டிஷன் அண்டர் தி செக்ஷன் மே பி ஃபைல்ட் அட் எனி டைம் பட் பிஃபோர் தி சைல்ட் ஃபைலிங் தி பெட்டிஷன் கம்ப்ளீட்ஸ் 2 years ஆஃப் அட்டைனிங் மெஜாரிட்டி. ஸோ எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த வாய்டபுள் மேரேஜ்ன்ற கிரவுண்டில் அந்த மேரேஜை நல்லிஃபை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டிங் பார்ட்டி கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அவங்க மைனராக இருக்கும்போதே கூட, கல்யாணம் முடிஞ்ச உடனே மைனராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கூட அவங்க மூவ் பண்ணலாம். சப்போஸ் அப்படி பண்ணலைங்கும்போது மெஜாரிட்டி அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெஜாரிட்டி அட்டைன் பண்ணினதுலேருந்து 2 yearsக்குள்ளே த பார்ட்டி ஹேஸ் டு அப்ரோச் தி கோர்ட் ஃபார் annulling தி மேரேஜ் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 3. அதுக்கப்புறமா அவங்க அதை பண்ண முடியாது. தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த சைல்டு மேரேஜ் அனல் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வரும்போது கோர்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாங்க. கிளாஸ் 4 while granting a degree of nullity under this section the district court shall make an order directing both the parties to the marriage and their parents or their guardian to return to the other party his or her parents or guardian. ஸோ மேரேஜை வந்து நல்லிஃபை பண்ணுறாங்க, அனல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு 2 பார்ட்டியும் அவங்கவுங்ககிட்ட இருந்து வாங்கின திங்ஸு இந்த மற்ற எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த திங்ஸாக வாங்கினது இப்போ இல்லை, அதை வந்து வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் அப்ராப்ரியேட் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பொருளுக்கான வேல்யூக்கு மணி வேல்யூவில் வந்து அதை திருப்பி கொடுக்க சொல்லி ஈக்குவல் வேல்யூ ஆஃப் மணியில் திருப்பி கொடுக்க சொல்லி அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது கிளாஸ் 4. தென் இதில் வந்து ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்குது. provided that no order under this section shall be passed unless the concerned party have been given notice to appear before the district court. ஸோ இது வந்து யாரையும் ஹியர் தி பார்ட்டி அப்படிங்கிறது, ஸோ பார்ட்டியை ஹியர் பண்ணாமல் எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணக்கூடாது. செக்ஷன் 4 வந்து ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் டு ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி டு சைல்டு மேரேஜ். இப்போது சைல்டு மேரேஜ் பொறுத்த வரைக்கும் வாய்டபுள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை வந்து அவங்க அனல் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு வரலான்றது 3ல் பார்க்குறோம். இப்போ சப்போஸ் வந்து இந்த மேரேஜை வந்து அனல் பண்ணுறாங்க, கோர்ட் வந்து அதுக்கான டிகிரி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கூட இந்த சைல்டு மேரேஜில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு காம்பிடன்ட் பர்சன். ஸோ செக்ஷன் 4ல் கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, while granting a degree under section 3, செக்ஷன் 3க்கு கீழே வந்து மேரேஜை அனல் பண்ணுறதுக்கான டிகிரி பாஸ் பண்ணும்போது the district court may also make an interim or final order directing the male contracting party to the child marriage. 8 in case the male contracting party to such marriage is a minor, his parent or guardian to pay maintenance to the female contracting party to the marriage until her remarriage. ஸோ டிகிரியை பாஸ் பண்ணும்போதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து இன்ட்ரிம் ஆர்டர்ன்ற ஒரு மெத்தட்லேயோ இல்லை ஃபைனல் ஆர்டர்ன்ற ஒரு கெப்பாசிட்டிலையோ வந்து
அந்த மேல் பார்ட்னரை வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணலாம். சப்போஸ் மேல் வந்து இதில் மைனராக இருக்காங்க அப்படின்னா அந்த மேலோட பேரண்ட்ஸையோ கார்டியன்ஸையோ வந்து இந்த விமனுக்கு வந்து கொடுக்க சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணலாம். எது வரைக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் மற்ற மேரேஜ் ஆக்ட்ஸில் இருக்கிற மாதிரியே தான் அன்டில் ரீமேரேஜ் வரைக்கும். தென் அடுத்து கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸுக்கு குவாண்டம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீட் ஆஃப் தி சைல்டு, லைஃப் ஸ்டைல் என்ஜாய்ட் பை த சைல்டு டூரிங் ஹர் மேரேஜ் அண்ட் தி மீன்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் தி பார்ட்டி பேயிங். இந்த விஷயங்களை கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன நீட் இருக்கோ, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணின அந்த லைஃப் ஸ்டைலில் அவங்க எந்த அளவுக்கான வசதி வாய்ப்புகளோட அந்த குழந்தை வாழ்ந்தாங்களோ, அதுக்கப்புறம் இந்த இப்போ பே பண்ண சொல்கிறாங்களே அந்த மேல் பர்சன் இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட இன்கம் கெப்பாசிட்டி என்ன, பேயிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது, இந்த விஷயங்களை கன்சிடரேஷனுக்கு எடுத்துகிட்டு இந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டரை வந்து கோர்ட் பாஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2ல் இருக்குது. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லும்போது அது மந்த்லி பே பண்ண சொல்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை லம்சமாக பே பண்ணுங்கன்னு சொல்லியும் கோர்ட் வந்து சொல்லலாம். இது வந்து கிளாஸ் 3ல். தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் சப்போஸ் வந்து இந்த ஃபீமேல் இந்த சைல்டு மேரேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேலுக்கு வந்து ரெசிடென்ஸும் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரெசிடென்ஸுக்கான தேவை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த கோர்ட்டே வந்து ஆர்டர் பாஸ் பண்ணும்போது ரீமேரேஜ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ரெசிடென்ஸ் கொடுக்க சொல்லியும் அதே ஆர்டரில் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 4. தென் செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மேரேஜ் வந்து வார்டபுள் மேரேஜ் அப்படிங்கிறதுனால இந்த மேரேஜ் மூலமாக ஒரு குழந்தை பிறக்காங்க அப்படின்னா அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்கள யார் பராமரிக்கணும் அப்படிங்கிறது இந்த 5 and 6ல் இருக்குது. ஸோ அவங்களோட யார் பராமரிக்கணுங்கிறது முதல்ல 5ல். So where there are children born of the child marriage, the district court shall make an appropriate order for the custody of the children. கஸ்டடிக்கு என்னென்ன ஆர்டர்லாம் அப்ராப்ரியேட் ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டடியில் வந்து எப்போவுமே வந்து குழந்தைங்க அப்படின்னு வந்தாலே அவங்களோட வெல்ஃபேர் அண்ட் அவங்களோட வெல்ஃபேர் ஆஃப் தி சைல்டு தான் வந்து பேரமண்ட் கன்சிடரேஷனாக எடுக்கணும். ஸோ கிளாஸ் 2ல் அதை தான் சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் கஸ்டடி தொடர்பு பட்டு அப்ராப்ரியேட் ஆர்டர் வந்து கோர்ட்டு பாஸ் பண்ணலாங்கிறது கிளாஸ் 1. கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டை வந்து பேரமண்ட் கன்சிடரேஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சப் கிளாஸ் 2. தென் அடுத்து கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பார்ட்டி கிட்ட கஸ்டடியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இன்னொரு பார்ட்டி வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான அந்த உரிமை, விசிட்டிங் ரைட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான உரிமையும் அந்த மாதிரியான ஆர்டரையும் வந்து இந்த கோர்ட் வந்து இந்த ஆர்டர் பாஸ் பண்ணும்போது கொடுக்கலாம். இதுவுமே எதுக்காக அப்படின்னா டு சர்வ் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சைல்டு, அந்த நோக்கத்துக்காக தான். தென் அடுத்து கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் இது இல்லாது வேறு ஏதாவது அப்ராப்ரியேட் ஆர்டர் ரெகார்டிங் மெயின்டெனன்ஸ் பற்றி, இந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய மெயின்டெனன்ஸ் தொடர்பு பட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அப்ராப்ரியேட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்னு சொல்லும்போது பார்ட்டி டு தி மேரேஜ் அவங்கள பே பண்ண சொல்லியும் சொல்லலாம், இல்லைனா கார்டியன். தென் அடுத்து செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் லெஜிட்டிமேசி ஆஃப் சில்ட்ரன் வந்து அவங்க வந்து ஒரு வேலிட் மேரேஜில் பிறந்திருந்தாங்கன்னா எப்படி லெஜிட்டிமேட் சைல்டாக இருப்பாங்களோ அதே ஸ்டேட்டஸ் தான் இவங்களுக்கும். ஸோ நாட் வித் ஸ்டாண்டிங் தட் அ சைல்டு மேரேஜ் has been annulled by a degree of nullity under section 3, every child begotten or conceived of such marriage before the decree is made, whether born before or after the commencement of this act, shall be deemed to be a legitimate child for all purposes னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா பர்பஸுக்குமே அவங்க வந்து லெஜிட்டிமேட் சைல்டு தான். ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தை எப்போ இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க உண்டாகுனாங்களா பிறந்தாங்களான்றதுலாம் இம்மெட்டீரியல். எப்போ வந்து அவங்க கன்சீவ் ஆயிருந்தாலும் சரி, எப்போ பிறந்திருந்தாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட் வந்து அவங்க வந்து லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லி ட்ரீட் பண்ணப்படுவாங்க. தென் அடுத்து செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும் பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டு மாடிஃபை ஆர்டர்ஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 4 ஆர் செக்ஷன் 5. ஸோ 4 and 5 பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொவிஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் கஸ்டடி ரிலேட்டடானது. ஸோ இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து தேவைப்படக்கூடிய மாடிஃபிகேஷனோட அந்த ஆர்டரை வந்து மாடிஃபை பண்ணலாம், இல்லை ரிவோக் பண்ணலாம் எந்த டைம்லனாலும். அதுதான் வந்து செக்ஷன் 7ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆர்டரை மாடிஃபை பண்ணணும் இல்லை ரிவோக் பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் அந்த குழந்தை ரீமேரேஜ் ஆகிற வரைக்கும் அவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு ஏற்கனவே ஆர்டர் இருக்குது. இப்போ குழந்தைக்கு மேரேஜ் ஆகிட்டு இவங்க ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கும்போது அப்போ ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை வந்து இப்போ அவங்க வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணணும், ரிவோக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்ஸ். அதே போல் ஃபைனான்ஸ் இப்போ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இது மாதிரியான சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்போது தட் ஆர்டர் கேன் பி மாடிஃபைட் ஆர் ரிவோக்டுன்றது. ஸோ இது எப்போல்லாம் கேட்கலாம்னா டூரிங் தி பெண்டன்சி ஆஃப் தி பெட்டிஷனும் கேட்கலாம், இல்லாட்டி
ஆர்டர் பாஸ் பண்ணினதுக்கப்புறம் எப்போவோ கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ அந்த சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் வருதுன்னா ஈவன் ஆஃப்டர் டிஸ்போசல் ஆஃப் தி பெட்டிஷன் ஆல்சோ தி பார்ட்டி கேன் கிளைம். ஸோ இது வந்து செக்ஷன் 7. தென் செக்ஷன் 8, கோர்ட் டு விச் பெட்டிஷன் ஷுட் பி மேட். இது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு. எந்தெந்த கோர்ட்லலாம் வந்து கேஸ் பார்ட்டிஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அதாவது செக்ஷன் 3 and 4க்கு கீழே உள்ள ரெமடியை சீக் பண்ணுறதுக்கு எந்த கோர்ட்டுக்கெலாம் காம்பிடன்சிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் தி பிளேஸ். ஸோ பெட்டிஷன் ப்ரெசென்ட் பண்ணும்போது பெட்டிஷனர் எங்கே ரிசைட் ஆயிருக்காங்களோ அங்கே ஃபைல் பண்ணிக்கலாம். பெட்டிஷன் ப்ரெசென்ட் பண்ணும்போது டிஃபெண்டன்ட்டோ இல்லை சைல்டோ எங்கே ரிசைட் ஆயிருக்காங்களோ அந்த கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. மேரேஜ் எங்கே சாலமனைஸ் ஆச்சோ அங்கேயும் அந்த கோர்ட்டுக்கும் காம்பிடன்சி இருக்குது. தென் லாஸ்ட்டாக எங்கே சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அந்த இடம், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். தென் செக்ஷன் 9, பனிஷ்மெண்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரியிங் அ சைல்டு. இல்லை செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் அடல்ட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அடல்ட்டு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் சொல்கிறாங்கன்னா 18 to 21. ஸோ இந்த 18 to 21 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு மேல் அடல்ட் வந்து சைல்டு மேரேஜில் வந்து சைல்டு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் பனிஷபிள். அதுக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசான்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 yearsன்றது சொல்கிறாங்க. 2 years ஆர் ஃபைன் வந்து 1 lakh வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து. ஸோ இதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹர்தேவ் HARDEV ஹர்தேவ் சிங் SINGH ஹர்தேவ் சிங் வெர்சஸ் ஹர்ப்ரீட் HARPREET ஹர்பீட் கவுர் KAUR அண்ட் அதர்ஸ் வந்து 2020 வந்து ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த கேஸில் வந்து இந்த செக்ஷன் 9 வந்து எப்படி எடுக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இப்போ ஒரு 18 to 21க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் பர்சன் ஒரு 20 yearsல இருக்கக்கூடிய, அதாவது 18 கிராஸ் பண்ணின ஒரு 19 yearsல இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அவங்கள பனிஷ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கேஸோட கொஸ்டின். ஏன்னா இங்கே வந்து சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடல்ட் மேல் பர்சன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 18 to 21 அவங்க சைல்டு மேரேஜில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த அடல்ட் பர்சன் சொல்லும்போது இந்த பர்சனே 18 to 21க்குள்ளே இருக்கிறதுனால இவரே முதல்ல சைல்டுன்ற கேப்ஷனுக்கு கீழே வரும்போது இது ஆப்வியஸாக சைல்டு மேரேஜ் தான். ஃபீமேல் வந்து 18 கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இவர் வந்து சைல்டுன்ற கேப்ஷனுக்குள்ளே தான் இன்னுமே இருக்காங்க இல்லையா. 18 to 21 வந்து இவங்க சைல்டுன்றதுல இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு சைல்டு மேரேஜ்ன்றதுக்கு கீழே அட்ராக்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜை பார்க்கும்போது அப்படி வருது மீனிங்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த கேஸில் டிசைட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வல்னரபிள் விமன் விக்டிமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷனை தவிர்த்துட்டு 18 to 21 years ஓல்டில் இருக்கக்கூடிய ஒரு மேல் வந்து எபோவ் 18 years கம்ப்ளீட் ஆன ஒரு ஃபீமேலை கல்யாணம் பண்ணுறவங்களெல்லாம் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ 18 கம்ப்ளீட் ஆகாத ஃபீமேலை வந்து 18 to 21க்குள்ளே இருக்கக்கூடிய மேல் பர்சன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் தி செக்ஷன் 9 வில் அட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து செக்ஷன் 10, பனிஷ்மெண்ட் ஃபார் சாலமனைசிங் எ சைல்டு மேரேஜ். பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 10ல் பனிஷ்மெண்ட் ஃபார் சாலமனைசிங் எ சைல்டு மேரேஜில் யாரெல்லாம் வந்து மேரேஜை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லை கண்டக்ட் பண்ணுறாங்க, அது டேரெக்டாக இருந்தாலும் சரி இல்லை தூண்டி இருந்தாங்கன்னாலும் சரி, அபட் பண்ணியிருந்தாங்கன்னாலும் சரி, அவங்க லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட்டு. அது ரிகரஸ் இம்ப்ரிசான்மெண்ட் 2 years வரைக்கும். அதே போல் அலாங் வித் ஃபைன் தே ஆர் லயபிள். அது வந்து எக்ஸ்டெண்ட் டு 1 lakh rupees. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து இந்த பர்சன் வந்து நாங்கள் அதில் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் நாட் அ இது வந்து ஒரு சைல்டு மேரேஜ்னே வந்து எங்களுக்கு நம்புவதற்கான காரணங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் அவங்களுக்கு அந்த லயபிலிட்டி வராது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த செக்ஷன் 10. ஸோ பேர்டன் யார் மேலே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, யார் வந்து கிளைம் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலை, நான் அபட் பண்ணலை, நான் அதில் கண்டக்ட் பண்ணலைன்னு யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே அந்த பேர்டன் வந்து இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பேர்டன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 10. அடுத்து செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆர் பெர்மிட்டிங் சாலமனைசேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். இதுல ரெண்டு விஷயம் இந்த செக்ஷன் 11 வந்து ரெண்டா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து சைல்டு மேரேஜ்ன்ற கூடிய விஷயத்துல வந்து கான்ட்ராக்ட் ஆயிருந்தாங்கன்னா அது ஒரு பாட்டு, இன்னொன்னு வந்து என்னன்னா சாலமனைசேஷன் இன்னொரு பாட்டு. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இந்த செக்ஷன் 11 நீங்க புரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ட் சைல்டு மேரேஜ் அப்படிங்கும்போது ஆக்சுவலி ஒரு மேரேஜோட ஸ்டேட்டஸ், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அதை சொல்லக்கூடியது வந்து கான்ட்ராக்டிங் சைல்டு மேரேஜ்ன்ற வேர்டு வந்து அதை கன்வே பண்ணுது. சாலமனைசேஷன்ற வேர்டு எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேரேஜை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த சாலமனைசேஷனில் வரும்.
ஸோ இந்த செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டையுமே உள்ளே இன்க்ளூட் பண்ணி ரெண்டுக்குமே வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு சைல்டு கான்ட்ராக்ட்ஸ் அ சைல்டு மேரேஜ் எனி பர்சன் ஹேவிங் சார்ஜ் ஆஃப் அ சைல்டு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு யார் பொறுப்போ யார் சார்ஜோ அவங்கெல்லாம் இதுக்கு வந்து லைபிள். ஸோ எனி பர்சன் ஹேவிங் சார்ஜ் ஆஃப் அ சைல்டு whether as parent or guardian or any other person or in any other capacity லாஃபுல் ஆர் அன்லாஃபுல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு இது தெரியும் யாருக்கெல்லாம் இப்போ குழந்தைங்க மேலே சார்ஜ் இருக்கும், பேரண்ட்ஸுக்கு இருக்கும், கார்டியன்ஸ் இருக்கும். ஸோ எனி அதர் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ குழந்தை வந்து இப்போ ஸ்கூலில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்கூலோட கஸ்டடியில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து குழந்தை மேலே சில அவங்கள பாதுகாக்க வேண்டிய லைபிலிட்டிலாம் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுட்டு போகிறோன்னா ரிலேட்டிவ் கிட்ட அந்த இடத்துல வந்து சார்ஜ் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ ஸ்கூலில் இருக்காங்கன்னா குழந்தைய மேலே உள்ள அந்த இது வந்து சார்ஜ் வந்து ஸ்கூல்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனி அதர் பர்சன் அப்படிங்கும்போது இந்த சைல்டு மேரேஜுக்கு கான்ட்ராக்ட் ஆகும்போது அவங்க யாரோட சார்ஜில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வராங்க. தென் அடுத்து லாஃபுல் ஆர் அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லும்போது லாஃபுல் ஓகே, லாஃபுல் கஸ்டடி நமக்கு வந்து பேரண்ட்ஸு இவங்க எல்லாம் வந்துருவாங்க. அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் ஒருத்தங்க ஒரு குழந்தைய வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தெரியாமல் கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே. இப்போ கிட்னாப்ன்ற கெப்பாசிட்டியில் ஒருத்தங்களோட கஸ்டடியில் இந்த குழந்தை சார்ஜில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அன்லாஃபுல்லாக இந்த சார்ஜ் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட இருக்குது. அந்த சார்ஜ் லாஃபுல் கிடையாது, அன்லாஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் எல்லாருமே இதுக்குள்ளே லைபிள்ன்றதுனால தான் இந்த லாஃபுல் ஆர் அன்லாஃபுல்ன்ற வேர்டு இங்கே சொல்கிறாங்க. தென் அடுத்து இன்க்ளூடிங் எனி மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஹூ டஸ் எனி ஆக்ட் டு ப்ரொமோட் தி மேரேஜ் ஆர் பெர்மிட் டு டூ இட் பி சாலம்னைஸ். ஸோ இது இல்லாமல் நமக்கு குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அது வாலண்டரி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் நாட் ஓன்லி நான் கவர்மெண்ட் எல்லாருமே யாரெல்லாம் வந்து இதுக்கு இந்த சைல்டு மேரேஜோட இந்த கான்ட்ராக்டுக்கு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எய்டு பண்ணுறாங்களோ எல்லாருமே இதுக்கு கீழே லைபிள்ன்றது இதில் சொல்கிறாங்க. தென் செகண்ட் பார்ட்டில் தான் பெர்மிட் டு பி சாலமனைஸ்டு. ஸோ சாலமனைஸ்டுனா என்னன்றதை அப்போவே சொல்லிட்டேன். ஸோ சாலமனைஸ்ட் ஆர் நெக்லிஜென்ட்லி ஃபெயில்ஸ் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் பீயிங் சாலமனைஸ்டு. இப்போ ஒரு குழந்தை வந்து ப்ரொடெக்டட் கஸ்டடியில் வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து ஒரு மேரேஜில் வந்து சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நடக்காமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. பேரண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களுக்குமே அந்த பொறுப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நெக்லிஜென்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ற இடத்துல. ஸோ ஃபெயில்ஸ் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் being solemnized, then including attending or participating in a child marriage. ஸோ இது எல்லாருமே உள்ள கவர் ஆகிடுது. யாரெல்லாம் சைல்டு மேரேஜில் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணினாங்களோ எல்லாருமே லயபிள் இந்த செக்ஷன் 11க்கு கீழே. ஸோ ஷால் பி பனிஷபிள் வித் ரிகரஸ் imprisonment which may extend to 1 year and shall also be liable to fine which may extend to 1 lakh rupees. ஸோ இது வந்து செக்ஷன் 11. தென் இதில் இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் தட் நோ விமன் ஷால் பி பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட். கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேயும் வந்து ரிவர்ஸ் பர்டன் தான். கோர்ட் வந்து ப்ரிசம்ஷன் எடுத்துக்கலாம். என்ன ப்ரிசம்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு மைனர் ஒரு சைல்டு மேரேஜ் வந்து நடந்திருக்கு அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு யாரு குழந்தை மேலே யாருக்கு சார்ஜ் இருக்கோ அவங்க வந்து இது நெக்லிஜென்ட்டாக ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரிசம்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த பர்டன் இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு இருக்குது. தென் அடுத்து செக்ஷன் 12 மேரேஜ் ஆஃப் அ மைனர் சைல்டு டு பி வாய்டு இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். வாய்டபிள் மேரேஜ் முதல்ல பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வாய்டு மேரேஜ் வந்து லிமிடெட் பர்பஸில் இந்த கிரவுண்ட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் சைல்டு மேரேஜ் வந்து வாய்டு அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே இமீடியட்டாக என்ன ஞாபகம் வரும்? வாய்டு அப் இனிஷியோ ஃப்ரம் தி பிகினிங் இட் இஸ் வாய்டு. அது வந்து நல்லிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வாய்டு. பட் வாய்டபிள் அப்படி கிடையாது. வாய்டபிளில் வந்து அது வேலிடாக தான் இருக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அன்னல்டு பை அ கோர்ட். ஸோ அப்போ இங்கே 12ல் வந்து என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த மேரேஜ் வாய்டு ஆகுது அப்படின்னா, வேற சைல்டு பீயிங் அ மைனர் இஸ் டேக்கன் ஆர் என்டைசர்ட் அவுட் ஆஃப் தி கீப்பிங் ஆஃப் லாஃபுல் கார்டியன். ஸோ இது வந்து கிட்னாப் பண்ணுறது இல்லைனா அவங்கள வந்து ஒரு ஆசை வார்த்தை பேசி பசப்பி கடத்திட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாஃபுல் கார்டியன் கிட்ட இருந்து அந்த குழந்தையோட கஸ்டடியை வந்து எடுக்கிறது. தென் அடுத்து பை ஃபோர்ஸ் கம்பல்ட் ஆர் பை எனி டெசிட்ஃபுல் மீன்ஸ் இன்டியூஸ்டு டு கோ ஃப்ரம் எனி பிளேஸ். இது வந்து ஒரு ஃபால்ஸாக ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது இல்லைனா பயமுறுத்தி அச்சுறுத்தி த்ரெட்டன் பண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து அவங்கள ஏமாற்றி அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்கள இன்டியூஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு இந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு குழந்தைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது. அடுத்து சீல வந்து இஸ் சோல்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் மேட் டு கோ த்ரூ அ ஃபார்ம் ஆஃப் மேரேஜ். ஸோ குழந்தைய வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே வந்து சேல் பண்ணியிருக்கிறது. தென் அடுத்து ஆர் இஃப்
minor is married after which minor is sold or trafficked or used for immoral purpose. ஸோ இது என்னென்னா மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிராஃபிக்கிங் பர்பஸ்க்காக இல்லை இம்மாரல் பர்பஸ்க்காக வந்து விற்கிறது. ஸோ மேரேஜ் பர்பஸுக்குன்னே விற்கிறது, இல்லை கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விற்கிறது. ஸோ இந்த 3 ஏபிசின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்போது இந்த இடங்கள்ல அந்த குழந்தைய வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேரேஜ் வந்து வாய்ட் அப் இனிஷியோ. ஸோ இது என்னன்னா குழந்தைய வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வாய்டோட ஆம்பிட் என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு போனாலும் போகாட்டாலும் அது வாய்டு தான், அது செல்லாதது தான். ஸோ இது வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்கல, கோர்ட்டில் போய் கேட்ட ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது வாய்டு, அப்படி கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் இட் இஸ் வாய்டு, அது வந்து முதல்ல இருந்தே செல்லாது அப்படின்றது இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. ஸோ இது வந்து செக்ஷன் 12. ஸோ இப்போ இந்த வாய்டு மேரேஜ்ன்றத காரணம் காமிச்சு வந்து டிக்ளரேட்டரி ரிலீஃப் கேட்கணும்னா கேட்டுக்கலாம், ஸ்டேட்டஸை வந்து டிக்ளேர் பண்ண சொல்கிறது, இல்லை வேறு வாட் எவர் மேபி எதுனாலும். தென் அதே போல் இந்த செக்ஷன் 12 பொறுத்த வரைக்குமே வந்து அவுட் ஆஃப் செக்ஷன் 12 ஒரு குழந்தை வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்லலை. பட் நமக்கு நிறைய சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. இந்த மாதிரியான மேரேஜில் வந்து ஒரு குழந்தை பிறக்காங்க அப்படின்னாலும் அவங்களுமே வந்து லெஜிட்டிமேட் சைல்டாக தான் ட்ரீட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது இதுலேயும் இருக்கக்கூடியது. பட் இந்த பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த 2 நபர்களுக்கும் எந்த விதமான ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இந்த மேரேஜில் வராது. அதுதான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வாய்டு, இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் வாய்டு, இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரைட்ஸ் லைபிலிட்டிஸ் எதுவுமே வராது. ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சைல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லெஜிட்டிமேட் சைல்டாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. தென் அடுத்து செக்ஷன் 13 பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ இன்ஜங்ஷன் ப்ராஹிபிட்டிங் சைல்டு மேரேஜ். இது என்னன்னா ஒரு இடத்துல குழந்தைக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அதை தடுக்கிறதுக்கான இன்ஜங்ஷன் வாங்குறதுக்கு எனபிளான ஒரு ப்ரொவிஷன் இது. ஸோ யார் அதில் வந்து பண்ண போகிறாங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கோ அவங்கள ப்ராஹிபிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இந்த இன்ஜங்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எப்படினாலும் வந்திருக்கலாம், சிஎம்பிஓ மூலமாக வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லும்போது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாவது பர்சன் மூலமாக கூட வந்திருக்கலாம். தென் அடுத்து கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் a complaint under subsection 1 may be made by any person having personal knowledge or reason to believe a non-governmental organization having reasonable information relating to the likelihood of taking place of solemnization of a child marriage. ஸோ இது வந்து இந்த யார் வந்து கம்ப்ளைண்ட்டை மேக் பண்ண போகிறாங்களோ, ஏன்னா இந்த மேலே உள்ள ப்ரொவிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஆன் கம்ப்ளைண்ட்டு கூட அவங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லும்போது யார் மூலமாலாம் வரலாம் அப்படிங்கிறத இங்கே கீழேயே சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த சைல்டு மேரேஜ் ஒன்று நடக்க போகுதுன்றதுக்கான பர்சனல் நாலேஜ் வருது, இல்லைனா யாருக்கெல்லாம் ரீசன் டு பிலீவ் நம்புவதற்கான காரணங்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே. அதே போல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களும் ஃபைல் பண்ணலாம், பட் அவங்களுக்கும் என்னென்னா ரீசனபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இவங்க எல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் கோர்ட்டே கூட இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சூமோட்டோ அவங்களுக்கு தெரிய வருதுங்கும் போது தே கேன் டேக் காக்னிசன்ஸ், தே கேன் இஷ்யூ தி ஆர்டர் சூமோட்டோ, அது வந்து கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து அவங்களுக்கு ப்ரீ கண்டிஷன் என்னன்னா ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும், அதன் மூலமாக சூமோட்டோவே காக்னிசன்ஸ் எடுக்கலாம். தென் அடுத்து கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் சில இந்த அக்ஷய திருதியைன்னு சொல்லி இங்கே ஒரு பர்டிகுலர் டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான நாட்களில் வந்து சைல்டு மேரேஜ் வந்து அதிகமாக எப்பவும் சொசைட்டியில் நடக்குது அப்படின்றதுனால அன்னைக்கு டேட்டில் இதை தடுக்கிறதுக்காக இந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, அவங்களுக்கு என்ன பவர் கொடுக்காங்க அப்படின்னா இந்த சைல்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த டேட்டில் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 4ல சொல்கிறாங்க. ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் solemnization ஆஃப் மாஸ் சைல்டு மேரேஜ் ஆன் certain days such as Akshaya Tridi, the district magistrate shall have deemed to be a child marriage protection officer with all powers as are conferred on a child marriage prohibition officer or under this act. ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்காக அன்றைக்கி டேட்டில் இவங்களும் சிஎம்பிஓக்குள்ள எல்லா பவர்ஸும் இவங்களுக்கு இருக்குன்றது. இவங்களுக்கு அடிஷ்னலாக அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான சாலமனைசேஷன் ஆஃப் மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் ஃபோர்ஸ் என்ன தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குது. தென் கிளாஸ் 6 பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியர் பண்ணாமல் ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் கிளாஸ் 6ல் சொல்கிறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாக ஆர்டர் பாஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 6. சப்போஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தது, இப்போ நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள கேட்குற அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்காமலும் கூட ஆர்டர் பாஸ் பண்ணலாம், ஆட் இன்ட்ரீமாவும் ஆர்டர் பாஸ் பண்ணலாம்.
ஸோ அது ப்ரொவைடட் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 7 பொறுத்த வரைக்கும் இப்போ மேலே பாஸ் பண்ணின இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர், இதை வந்து இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒன்று வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து நோட்டீஸ் கொடுக்காமலும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சப்செக்ஷன் 1க்கு கீழே வந்து ஏற்கனவே ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை திருப்பி வந்து, ஏன்னா அது வந்து இப்போ இன்ஜெக்ஷன் இப்போதைக்கு தடுக்கக்கூடிய நேச்சரில் அந்த மாதிரி இருந்திருக்கும், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் வெக்கேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடக்க போகிறதுல இவங்க தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை வெக்கேட் பண்ணலாம், இல்லை கன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிளாஸ் 7ல் சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாமே நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல்ஸ் தான். இதில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அப்ளிகண்ட்டுக்கு வந்து ஏர்லி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அப்பியரிங் பிஃபோர் தி கோர்ட் வந்து கொடுத்துட்டு அவங்க அட்வொகேட் ஏதாவது என்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும். எதர் பார்ட்டி இன் பர்சனாக அப்பியர் ஆகிறாங்களா இல்லை அட்வொகேட் மூலமாக அப்பியர் ஆகிறாங்களான்ற பார்த்துட்டு ஹியரிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ஹோலாக ரிஜெக்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை பார்ட்டை அலோவ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவே அலோவ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். எது பண்ணுறதா இருந்தாலும் அதற்கான ரீசனை வந்து ரைட்டிங்கில் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 9. தென் கிளாஸ் 10 பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை வந்து ஒபே பண்ணலை அப்படின்னா கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதற்கான பனிஷ்மெண்ட் என்னங்கிறது இந்த கிளாஸ் 10ல் சொல்லியிருக்காங்க. ஸோ பனிஷ்மெண்ட் 2 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா ஃபைன் வந்து 1 lakh வரைக்கும் இம்போஸ் பண்ணலாம், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ விமனுக்கு வந்து இந்த இம்ப்ரிசன்மெண்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடட் கிளாஸில் இருக்குது. தென் அடுத்து செக்ஷன் 14ல் சைல்டு மேரேஜ் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஆர்டர் டு பி வாய்டு. ஸோ மேரேஜ் வந்து மேலே ஒரு இடத்துல நம்ம எப்போல்லாம் வாய்டுங்கிறது பார்த்துருக்கோம், செக்ஷன் 12லையும் வாய்டு மேரேஜ் இதை சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இங்கே செக்ஷன் 14 வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் கோர்ட் பாஸ் பண்ண இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்கும்போது யாராவது ஆர்டரை ஒபே பண்ணாமல் சைல்டு மேரேஜ் வந்து நடக்குது அப்படிங்கும்போது அந்த சைல்டு மேரேஜ் வாய்டு ab initio அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 14. ஸோ எனி சைல்டு மேரேஜ் solemnized in contravention of the injunction order issued under section 13 whether interim or final shall be void ab initio. தென் அடுத்து அஃபென்ஸ் டு பி காக்னிசபிள் அண்ட் நான் பைலபிள். இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே வரக்கூடிய எல்லா அஃபென்ஸுமே வந்து காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும் அண்ட் நான் பைலபிள் அஃபென்ஸ் எல்லா அஃபென்ஸுமே. இது வந்து செக்ஷன் 15. தென் அடுத்து செக்ஷன் 16ல் தான் வந்து சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இந்த சிஎம்பிஓன்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸரை வந்து அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸருக்கு தேவைப்படக்கூடிய மற்ற விஷயங்களெல்லாம் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கூட வேறு யாரையாவது மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் போது அதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டபிள் மெம்பர், அப்படி இல்லாட்டி ரெஸ்பெக்டபிள் மெம்பர்னால் அவர் வந்து சோசியல் சர்வீஸில் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கக்கூடியவங்க, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஆஃபீஸர் ஆஃப் தி கிராம பஞ்சாயத்து ஆர் முனிசிபாலிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன், அப்படி இல்லாட்டி ஆஃபீஸ் ஆஃப் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர், இது இல்லாது பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஆஃபீஸ் இல்லைனா ஆஃபீஸ் பேரர்ஸ், இவங்களை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களையும் வந்து என்கேஜ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது தே ஆர் டியூட்டி பவுண்டட் டு அசிஸ்ட் தி சிஎம்பிஓ அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கிளாஸ் 3ல் சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு டியூட்டி என்னென்னா சைல்டு மேரேஜ் வந்து சாலமனைஸ் ஆகிறத வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணணும். தென் அடுத்து சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படின்னா அதற்கான எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா எஃபெக்டிவாக அப்போ தான் ப்ராசிக்யூஷன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். அது அடுத்து இந்த மாதிரி சைல்டு மேரேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க இல்லை அதை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான பீப்புளுக்கு இண்டிவிஜுவல் கேஸாக எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில் போயிட்டு இன் ஜென்ரலானாலும் சரி, யார் சைல்டு மேரேஜ் தொடர்புப்பட்ட விஷயங்களை இன்டல்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம். இவங்க யாரெல்லாம் வந்து சைல்டு மேரேஜில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்டல்ஜ் பண்ணுறாங்க, இல்லை ஹெல்ப் பண்ணுறாங்க, எய்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே போயிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணலாம். அடுத்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணக்கூடியது இவங்களோட டியூட்டி. தென் இந்த சைல்டு மேரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து சென்சிடைஸ் பண்ண வேண்டியதும் இந்த ப்ராகிபிஷன் ஆஃபீஸரோட டியூட்டி. இது இல்லாமல் பீரியடிக்கலாக வந்து அவங்க வந்து இது வரைக்கும் எடுக்கப்பட்ட அவங்களுக்கு பண்ணின விஷயங்கள் தொடர்புப்பட்டு ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபர்னிஷ் பண்ண வேண்டியதும் அவங்களோட ஒரு டியூட்டி. இது இல்லாமல் வேறு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இவங்களுக்கு வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கோ இந்த டியூட்டிஸ் எல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த A to Gயில் இருக்கக்கூடிய விஷயம். தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதன் மூலமாக சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸருக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய சில பவர்ஸை வந்து இவங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில்
கெசட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணுறதன் மூலமாக சில பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம், சர்டன் லிமிடேஷன்ஸோட அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 4. ஸோ அந்த மாதிரியான பவர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது தே கேன் எக்ஸசைஸ் ஆல் சச் பவர் சப்ஜெக்ட் டு தி லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 4ல் இருக்கக்கூடியது. தென் கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. எப்போல்லாம் பார்த்தோன்னா 4, 5, 13 அண்ட் 3. 3 பொறுத்த வரைக்கும் மட்டும் அலாங் வித் தி சைல்டு தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் போக முடியும். ஏன்னா அது வாய்டபிள் மேரேஜை பற்றி பேசக்கூடிய ப்ரொவிஷனு. வாய்டபிள் மேரேஜ் வந்து எனக்கு வேண்டாம், அதை அனல் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது பார்ட்டியோட விருப்பம். அதை யாருமே வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அனல் பண்ணுங்கன்னு. அது வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க ஃப்ரீயாக எடுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் அங்கே அலாங் வித் சைல்டு அது வேணான்னு முடிவு பண்ணி போகிறாங்கன்னா தான் அந்த இடத்துல அவங்க அலாங் வித் சைல்டு தான் போக முடியும். மற்ற 4, 5, 13 பொறுத்த வரைக்கும் சைல்டு கூட தான் போகணுன்றது அவசியம் கிடையாது. இவங்களே வந்து கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம் கிளாஸ் 5 பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து செக்ஷன் 16ல் வந்து சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸரை பற்றி இருக்கக்கூடிய விஷயம். தென் அடுத்து 17 சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர் டு பி அ பப்ளிக் சர்வன்ட். ஸோ இவங்க வந்து பப்ளிக் சர்வன்ட் அப்படிங்கிறது. தென் ப்ரொடெக்ஷன் இன் குட் ஃபெய்த் வந்து இந்த சட்டத்தின் கீழே எடுக்கப்பட்ட குட் ஃபெய்த்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எதுக்குமே வந்து சிவில் சூட்டோ ப்ராசிக்யூஷனோ எதுவும் இனிஷியேட் பண்ண முடியாது. இது வந்து 18. தென் ரூல் மேக்கிங் பவர் நமக்கு தேவையில்லை. தென் அடுத்து ரிப்பீல் அண்ட் சேவிங்கில் இந்த சட்டத்தின் மூலமாக எதை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைண்ட் ஆக்ட் 1929 இந்த சட்டத்தின் மூலமாக ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் இன்னும் 2 ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொசைட்டி ஃபார் என்லைட்டன்மெண்ட் அண்ட் வாலண்டரி ஆக்ஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைல்டு மேரேஜ் இப்போ ப்ராகிபிஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் உள்ள கவர் ஆகாமல் இருக்குது. அதாவது இப்போ சைல்டு பெட்ரோத்தல், அதாவது மைனராக இருக்கும்போது நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் மேரேஜ் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ், இந்த ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சைல்டுன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் மேரேஜ் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கூட சில கேசஸில் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சைல்டு மேரேஜுக்கு முன்னாடி பண்ணக்கூடியதை வந்து அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா நாங்கள் சைல்டாக இருக்கும்போது பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இப்போ நாங்கள் வந்து முடிவு மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ் ப்ரெஸ்கிரைப்ட் அண்டர் திஸ் ஆக்ட் ஒன்லி we are going to conduct the marriageன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் இந்த ஆக்டுக்கு கீழே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இன்க்ளூட் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான பெட்ரோத்தெல்லாம் அந்த சட்டத்தின் கீழே ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணுமான்றதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இந்த சைல்டு பெட்ரோத்தல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பிசிஎம்ஏ ஆக்டுக்கு கீழே வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து இதில் வந்து இந்த சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய நபர் மட்டும்தான் சோலாக வந்து மொத்த விஷயத்தையும் வந்து சோலோவாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான அவங்கக்கிட்ட தான் எல்லா போர்ட்ஃபோலியோவும் மொத்தத்தையும் அவங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எஃபெக்டிவான இம்ப்ளிமெண்ட் இந்த ஆக்டில் வந்து அவங்களால ஒரு ஆளால் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சிஸோட கோஆப்ரேட் பண்ணி இணைச்சி கொண்டு வர்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ண சொல்லியும் இதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலெக்டர் அண்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸையும் வந்து அடிஷ்னலாக வந்து மேண்டேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சைல்டு மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ப்ராசிக்யூட் தி சைல்டு மேரேஜுக்கும் வந்து அடிஷ்னலாக அவங்களையும் மேண்டேட் பண்ணுங்கன்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இந்த இப்போ ஆக்டுக்கு கீழே வந்து சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதில் சொல்கிறாங்க. அடுத்து சப்போஸ் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இது ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்பெஷல் சைல்டு மேரேஜ் ப்ரொடெக்ஷன் யூனிட்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் மோர் தேன் 1 சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸர் இருக்காங்க. ஏன்னா சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் மோர் தேன் 1 த கவர்மெண்ட் கேன் அப்பாயிண்ட்ன்றது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் மோர் தேன் 1 ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் தனியாகவே வந்து ஒரு சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் யூனிட்டை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் தனியாக ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது வந்து அடிஷ்னலாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து ஃபர்தராக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைல்டு மேரேஜ் ப்ராகிபிஷன் இந்த 2006 ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மற்ற பர்சனல் அண்ட் ரிலீஜியஸ் லாவை வந்து ஓவர் ரைடு பண்ணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட பர்சனலாக இதை பெர்மிட் பண்ணுது, எங்களோட ரிலீஜியஸ்லாம் இதை பெர்மிட் பண்ணுதுன்னா யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்ட் மற்ற பர்சனல் அண்ட் ரிலீஜியஸ் லாவுக்கு மேலே ப்ரிவேல் ஆகும். நாட் ஒன்லி பர்சனல் அண்ட் ரிலீஜியஸ் லா, கஸ்டம்ஸ் ஆல்சோ. ஸோ இது எதுவுமே வந்து
சைல்டு மேரேஜை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த ஆக்ட் மீதி எல்லாத்துக்கும் மேலே ஓவர் ரைடிங் எஃபெக்ட் உண்டுன்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த ஜட்ஜ்மெண்ட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இண்டிபெண்டன்ட் தாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது கொஞ்சம் முன்னாடியே வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இண்டிபெண்டன்ட் தாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்னென்னா, நமக்கு ஐபிசியில் செக்ஷன் 375 வந்து எக்ஸப்ஷன் 2ல் மேரிட்டல் ரேப் வந்து பெர்மிட் பண்ணப்பட்டிருந்தது. அதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ சைல்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 18 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு, அதனால் அவங்க கொடுத்த கன்சென்ட் வந்து செல்லும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிலோ 18 இயர்ஸ்னாலே அவங்க கன்சென்ட் கொடுக்குறதுக்கே முதல்ல காம்பிடன்சி கிடையாது. அவங்க கொடுக்குற கன்சென்ட் முதல்ல கன்சென்ட்டே கிடையாது. ஸோ அதனால் இந்த சைல்டு மேரேஜை வந்து ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்னா, மோரோவர் சைல்டு வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறதையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட்டைல் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இதில் வந்து அந்த செக்ஷன் 375 ஐபிசி எக்ஸ்ப்ளனேஷன் 2 வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணினாங்க. ஸோ இது வந்து இந்த இண்டிபெண்டன்ட் தாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆக்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.